காய்ஸ் வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். இன்னைக்கும் ஸ்கேல்பிங்ல சூப்பர். நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துக்கிறேன் நிறைய பேருக்கு. ஸ்கேல்பிங் பண்றீங்க, நீங்க இன்ட்ராடே பண்ணுங்க, எதுனா பண்ணுங்க, ஓகே. ஆனா கண்டிப்பா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நீங்க எடுக்கக்கூடிய டெய்லிக்கான ப்ராஃபிட், டெய்லி ட்ரேட் பண்றீங்க, ஆப்ஷன்ல பண்றீங்க, இல்ல இன்ட்ராடேல பண்றீங்க, இல்ல ஸ்பின் ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அதுல வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் மட்டும் வித்ட்ரால் போடுங்க. அந்த டேலே நீங்க அதை வித்ட்ரால் போட்டீங்கன்னா நீங்க குவான்டிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ண மாட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட சைக்காலஜி டிஃபெக்ட் ஆகாது. எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் அதை மேனேஜ் பண்ண தெரியும். ஆனா பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு அந்த மேனேஜிங் தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது தவறுகள் அதிகமா செய்வாங்க, லாஸஸ் அதிகமா போடுவாங்க. மத்தவங்க மாதிரி பெரிய லாஸஸ் நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நிறைய பேர் என்னையே பார்த்து நிறைய பேர் நிறைய லாஸஸ் ட்ரேட் பண்றதுக்காக ட்ரை பண்ணலாம். அது லாஸ்ல தான் கன்வெர்ட் ஆகும். புரியுதுங்களா? டெய்லி எடுக்கிறதான ப்ராஃபிட்ஸை வித்ட்ரால் போடுங்க. நல்ல ஸ்டாக் அனாலிசிஸ் பண்ணி செபி ரெஜிஸ்டரை இல்ல ஸ்டாக் அனாலிசிஸை பார்த்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டா போடுங்க, இல்ல எஃப்டிலா போடுங்க, இல்ல போஸ்ட் ஆபீஸ்லா போடுங்க. ஆனா கண்டிப்பா அந்த மணியை சேவ் பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்லும் போது எமர்ஜென்சிக்காக. உங்களுக்கு ஃபண்டே இல்ல, உங்ககிட்ட எந்த விஷயங்களே இல்லாத போது அந்த ஃபண்ட் உங்களுக்கு பேக்கப்காக உதவும். அது சின்ன சின்ன க்ரோ ஆயிட்டு இருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா அதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகும். அதிகபட்சமா ஸ்டாக்கும் ஏறிட்டு இருக்கும். அதுல இருக்கக்கூடிய பைசா உங்களுக்கு வரும். டிவிடெண்ட் ஸ்டாக்ல பண்ணீங்கன்னா இயர்லி ஒன் டைம் உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பர்சன்டேஜ் பிரகாரம் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டாக்ஸும் பார்க்கலாம். ஓகே, என்னுடைய தன் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல அந்த மாதிரி மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்டாக்ஸ் எல்லாம் நிறைய அவங்களே ஃபில்டர் பண்ணி தராங்க. அது டவுன்லோட் பண்ணாதவங்க என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டன் ட்ரேடிங் அக்கௌண்ட். நீங்க அது மூலமா நீங்க ஓபன் பண்ணிக்கலாம். ரொம்ப பெஸ்டா இருக்கும். ஸ்கேல்பிங்காக சூப்பர். ஓகேங்களா? முக்கியமான மேட்டருக்கு நான் வந்துடுறேன். டெய்லியும் வித்ட்ரால் பண்ணக்கூடிய விஷயங்களை நீங்க சேவ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கே தெரியாம நீங்க ஒரு மிகப்பெரிய ஃபண்டை க்ரோ பண்ணிருப்பீங்க. உங்களுடைய கேபிட்டல் ஒரு எக்ஸாக்டா வச்சுங்க. ஒரு 2 lakhs rupees கேபிட்டல் ஆப்ஷனுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்னும் போது 2 lakhs rupeesக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10,000 எக்ஸாக்டா ஒரு 10,000 இருந்து 5,000 ரூபாய் ப்ராஃபிட் வச்சுங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் லாசஸ் 5,000 இருந்து 10,000 லாசஸ் எடுத்துக்கணும்னு வச்சுங்க. ஒரு நாளைக்கான 10,000 ரூபாய் நீங்க சேவ் பண்ணீங்கன்னா 22 நாள் ட்ரேடிங் டேல நீங்க 18 நாள் நீங்க நல்ல ட்ரேட் பண்ணிருக்கீங்க. ஒரு 4 நாள் உங்களுக்கு அகைன்ஸ்ட் இருக்கு, நோ ப்ராப்ளம். அந்த 18 நாள்ல ஒரு 5,000 ரூபாய் எக்ஸாக்டா கூட எடுத்துக்கிற விட, ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கிற விட, அந்த மாசம் கடைசியில பார்க்கும்போது உங்களுடைய கேபிட்டல் டபுள் உங்களுக்கே தெரியாம. ஒரு 10,000 தான் லாக் பண்றோம் 2 லட்சத்துல. ஓகே, 10% ROI நம்ம புக் பண்றோம். 10% ROI நம்மள லாஸ்ல புக் பண்றோம். இந்த கண்டிஷனோட ட்ரேட் பண்ணீங்கன்னா வேற லெவலுக்கு போகும். 1,80,000 வரை நம்ம ப்ராஃபிட் ஒரு மாசத்துக்கு எடுக்க முடியும். இஸ் பாசிபிள். நான் அதுவும் 4 days உங்களுடைய அகைன்ஸ்டா லாசஸும் கால்குலேட் பண்ணாங்க 1,50,000 இல்ல 1 lakh rupees ஆத ஜஸ்ட் நம்ம லாக் பண்ண முடியும். 2 lakhs யுவர் கேபிட்டல், 1 lakhs யுவர் growing இன்கம். அப்ப பார்க்கும்போது டோட்டலா உங்களுக்கு 3 lakhs rupees 1 monthல உங்களுக்கு க்ரோ ஆயிருக்கும். இதுதான் சார். 1,000 ரூபாய் க்ரோ பண்ணுங்க சார். ஒரே 1,000 ரூபாய் பண்ணுங்க. 22 நாள்ல 22,000. புரியுதுங்களா? வருஷத்துல எவ்வளவு நீங்களே கால்குலேட் பண்ணீங்க. ஒரே 1,000 ரூபாய் தான். ஒரே 500 ரூபாய் புக் பண்ணுங்க. ஒரு 2,000 ரூபாய் 1,000 ரூபாய் புக் பண்ணுங்க. வருஷ கடைசியில மிகப்பெரிய க்ரோ. இது மைண்ட் செட்டுக்குள்ள வச்சுங்க. அதை வெளியே எடுத்துருங்க. 2,000 வித்ட்ரால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கூட வருஷ கடைசியில பார்க்கும்போது மிகப்பெரிய அல்டிமேட்டா இருக்கும். நீங்க குவான்டிட்டி ஆட் பண்ண மாட்டீங்க. உங்க டிசிப்ளினோட இருப்பீங்க. உங்க சைக்காலஜி ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி ப்ராஃபிட்காக மட்டும் தான் ஆசைப்படுவீங்க. ஒரே மாதிரி டிசிப்ளின்காக தான் இருப்பீங்க. டிசிப்ளின் நீங்க பிரேக் அவுட் பண்ண மாட்டீங்க. அப்படின்னும் போது நீங்க எடுக்கக்கூடிய இன்கம் வித்ட்ரால் பண்ணுங்க. பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இது ஃபாலோ பண்ணுங்க. நான் பிகினர்ஸா இருக்கும்போது ஃபாலோ பண்ண மிகப்பெரிய மெத்தட். கண்டிப்பா இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். நிறைய ஹாய் गाइस, குட் மார்னிங் எவ்ரிவன். குட் மார்னிங். நிஃப்டி 50 ஒரு கேப் அப் மூமெண்டம். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணிக்குவோம். 24,700 கால் ஆப்ஷன். ஒன் லாட் சைஸ் 6,200 rupees போயிட்டு இருக்கு. கேப் அப் ஓபன் ஆனாலையும் மார்க்கெட் பிரீமியம் பாத்தீங்களா? புட் சைடும் டிக்ரீஸ், கால் சைடு பண்ணிட்டு இருக்கா. ஓகே, வெயிட் பண்ணுவோம்.
குவான்டிட்டிஸ் ஆட் டவுன். இண்டெக்ஸ்ல புல்லிஷா தெரியுது. ஆனா பிரீமியம்ல பொறுத்த வரையும் கால் சைடோட பிரீமியமும் புட் சைடோட பிரீமியம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ இன்னைக்கு கன்சல்டேஷனா இருக்கலாம். மேபி மேபி இன்னைக்கு கன்சல்டேஷனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கூடுதல். கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். காலுக்கான பிரீமியம் செம்மையா டிக்ரீஸ் ஆயிடுச்சு ப்ரோ. காலுக்கான பிரீமியம் சேஞ்ச் பண்ணிக்கும். 24,650 கால் ஆப்ஷன். 24,650 கால் ஆப்ஷன். அதே மாதிரி 24,550 புட் ஆப்ஷன். ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன். மார்னிங் ட்ரேட்ஸ் எக்ஸாக்டா வெயிட் இன்னைக்கு கண்டால் முடிவடையட்டும். ரெடியா இருக்கேன்னா என்ட்ரி கொடுக்க. இங்கிருந்து ஒரு காலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, கால் சைடுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, சின்ன ஸ்கேல்பிங். ரெடி. நான் கால் சைடுக்கான என்ட்ரியை மார்க்கெட் ஆர்டர்ல பை பண்ண போறேன். வெயிட் பண்றேன். ஓகே, மார்க்கெட் ஆர்டர் பை. மார்க்கெட் ஆர்டர்ல பை பண்ணிருக்கேன். கால் சைடுக்கான 1,200 2,000 வரை லாஸ் போயிட்டு இருக்கு. 4,000. ஓகே, 4,000 பிளஸ். 4,000 பிளஸ். சின்ன ஒரு மூமெண்டம். அட்லீஸ்ட் இது 120 லெவலா தொடணும். 4,000, 5,000 சூப்பர். 5,000 எக்ஸிக்யூட். 9,000 சூப்பர். 9,000 அருமை. 10,000 சூப்பர். 12,000 சூப்பர். இன்னும் கொஞ்சம் 15,000 சூப்பர். 17 அருமை. ஒரு 20,000 மேக் பண்ணிக்கணும். 13, 14, 16 ஓகே ரைட். 15, 16, 17 ஓகே. சின்ன ஒரு ஓகே 17,000 காட்டிட்டு 16 வந்திருக்கு. ஓகே, சின்ன ஒரு மொமெண்டம். 19 ஓகே. 19 ஓகே. 20 எக்ஸி ஃபாஸ்ட் ஸ்கால்பிங். 190 லெவல்ல போகும்னு சொன்னா அதே மாதிரி 190 லெவல். 19,333 நம்மளுடைய ப்ராஃபிட்ஸ். சூப்பர் அல்டிமேட் முடிஞ்சு. சின்ன பொசிஷன்ஸ் பார்க்கும்போது நம்ம மார்ஜின் யூஸ் பண்ணியிருக்கோம். யூஸ் பண்ண மார்ஜின் 1,57,000 யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுல இன்னைக்கு 19,333 ருபீஸ் நம்ம இன்னைக்கு இன்கம் பண்ணியிருக்கோம். மார்ஜின் ரேட், இன்கம், என்ன பிரைஸ்ல பை பண்ண, எந்த பிரைஸ்ல செல் பண்ணிருக்கின்ற டோட்டல் டீடைல்ஸ். ஓகே, ஆர்டர் சிங்கிள் ஆர்டர். ஓகே, ஸ்கேல்பிங் தான் இதுதான் அல்டிமேட். தேங்க்யூ.